நம்மள மாரி 80% ஆஃப் த ட்ரேடர்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதாவது ப்ராஃபிட் எடுக்கும்போது உங்க மைண்ட்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எக்ஸிட் அடிச்சுக்கலாம்னு தோணும். இதே லாஸ் எடுக்கிறப்போ, இங்க எக்ஸிட் அடிக்கணுமா? அப்படின்னு ஒரு பயம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தான் டிலேய்ட் எக்ஸிட் சிண்ட்ரோம். இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இத எப்படி அவாய்ட் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம பேஜ்க்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ட்ரேடர் தெய்வம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம பண்ற சில தப்புகள் தான். அதாவது நம்மளோட கிரீடினஸும், நம்மளோட ஃபியரும் தான் காரணம். இப்ப நீங்க ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க. ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ப்ராஃபிட்ட நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல டார்கெட் பாயிண்ட்ட அது நம்ம லாக் பண்ணணும். ஆனா, நீங்க அந்த டார்கெட் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்னு சொல்லி ஒரு பேராசையில, கிரீடினஸ்ல வெயிட் பண்ணுவீங்க. அதே மாரி இப்ப உங்களுக்கு லாஸ்ல போகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். ஆனா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்டாப் லாஸ எடுத்து விட்டுட்டு, இத இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல போயிரும், ரிவர்ஸ் ஆயிரும்னு பயத்திலேயே இருப்பீங்க. இந்த 2 இடத்துலயும் கடைசியில உங்களுக்கு நடக்கிறது லாஸ் தான். இப்போ ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக்க ரூ. 100க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களோட டார்கெட் ரூ. 105ன்னு வச்சிருக்கீங்க. அது ஒரு ரூ. 104 கிட்ட போயிடுச்சு. இப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணும்? இது நெறைய போற மாரி இருக்கு. அதனால இப்ப நம்ம இந்த டார்கெட் எடுத்துறலாம்னு சொல்லிட்டு ரூ. 110 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி நீங்க 110ல டார்கெட்ட மூவ் பண்ணி வைக்கிறீங்க. இப்ப என்ன ஆகுது? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயி ரூ. 102க்கு வருது. சரி போயிட்டு போகுது. நீங்க அந்த ரூ. 2 ப்ராஃபிட்டோட எக்ஸிட் குடுத்துறீங்க. இப்ப இது ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ண மாரி நம்மளோட டார்கெட் ரூ. 105க்கு போயிருக்கும். ஆனா உங்களோட கிரீடினஸ்னால உங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப இதே லாஸ் சைட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 105க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். 99ல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். ஆனா இப்ப என்ன பண்ணுவோம்? அது ஒரு 99 கிட்ட வரப்போ, நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி ரூ. 93ல விப்போம். சரி இன்னும் கொஞ்சம் போயிடும். வந்துட்டு மார்க்கெட் டப்புன்னு ரிவர்ஸ் ஆயி திருப்பி ப்ராஃபிட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கடைசியில எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 95, 94 அந்த ரேஞ்சுக்கு போகும். அப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 99லயே கட் ஆக வேண்டிய லாஸ் வந்து 94, 95 வரைக்கும் போயி, உங்களுக்கு ஒரு லாஸ் தான் குடுக்கும். அதனால ஆல்வேஸ் ஸ்டிக் டூ த பிளான். இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு கேட்கிறீங்களா? இப்ப நான் சொல்லப் போறேன். இந்த 4 விஷயத்த கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. ரூல் நம்பர் 1 நீங்க எப்பயுமே ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டு போணும். ரூல் நம்பர் 2 எப்பயுமே மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கிறப்போ உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ நீங்க மாத்தக்கூடாது. ரூல் நம்பர் 3 உங்களோட மைண்ட் எப்பயுமே உங்களோட ப்ராஃபிட்ட புரொடெக்ட் பண்றதுலயும், லாஸ கட் பண்றதுலயும் தான் இருக்கணும். ரூல் நம்பர் 4 உங்களோட எக்ஸிட் எப்பயுமே எமோஷன் பேஸ்டா இருக்கக்கூடாது. நம்மளோட ரூல்ஸ் பேஸ்டா தான் இருக்கணும். மார்க்கெட்ல மணி நம்ம லாஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து நம்மளோட லேட் டெசிஷன்ஸ் தான் காரணம். அதனால இனிமே இந்த மாரி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு என்ட்ரிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு செட்டப்போட இறங்குங்க. இந்த மாரி மார்க்கெட் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணுமா? நீங்க நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ட்ரேடர் தீனா.